சில நிறுவனங்களின் வேக கட்டுப்பாட்டு கருவிகளை மட்டுமே லாரிகளில் பொருத்த வேண்டும் என்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சம்மேளனத்தின் தலைவர் குமாரசாமி, தங்களது கோரிக்கைகளான லாரிகளுக்கு 49 நிறுவனங்களின் வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்திட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை போக்குவரத்து துறை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், லாரிகளுக்கு 2 நிறுவனங்களின் ஒளிரும் பட்டைகளை மட்டுமே ஒட்ட வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்து 11 நிறுவனங்களின் ஒளிரும் பட்டைகளை ஒட்ட அனுமதிக்க வேண்டும் எனவும், லாரிகளில் வாகனங்களின் இருப்பிடத்தை கண்டறியும் GPS கருவிகளை 8 நிறுவனங்களில் மட்டுமே பொருத்த வேண்டும் என்ற உத்தரவை கைவிட்டு 140 நிறுவனங்களின் GPS கருவிகளை பொருத்த அனுமதிக்க வேண்டும் எனவும், இயக்கப்படாத காலத்திற்கான காலாண்டு வரியை ரத்து செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பலமுறை மாநில அரசிடம் முறையிட்டும் அதற்கு தீர்வு காணாத நிலையில் வரும் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளார். போக்குவரத்து துறையினரை கண்டித்தும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களை கண்டித்து வருகிற 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கையான வேக கட்டுப்பாட்டு கருவியை பொறுத்தவரை மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவை உடனடியாக அமல் செய்ய வேண்டும். ஒளிரும் பட்டை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் உள்ள பழைய நிலையை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக GPS கருவி பொருத்துதல் சம்பந்தமாக GPS கருவியை பொறுத்தவரை ஏற்கனவே உற்பத்தியாளர்களே 2015 முதல் அந்த கருவியை இணைத்தே வாகனங்களை கொடுக்கிறார்கள். மேலும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் பெரிய பெரிய கார்ப்பரேட் சிமெண்ட் கம்பெனிகள் போன்றவைகள் அவர்களுடைய GPS கருவியை பொருத்தி செய்திருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு சில குறிப்பிட்ட கம்பெனிகளிலிருந்து மட்டும் வாங்கி இதனை பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதனையும் வாபஸ் பெற வேண்டும். மேலும் டீசல் விலை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. அதனுடைய வேட் வரியை குறைத்து மற்ற மாநிலங்களைப் போலவே டீசல் விலையை குறைத்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தமிழகத்தில் சுமார் 5 லட்சம் வாகனங்கள் இருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாகனங்களும் தமிழகத்திலும் இயங்காது. அதே சமயத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களும் தமிழகத்தில் இயங்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 5 லட்சம் வாகனங்கள் தமிழகத்தில் உள்ளது. வர்த்தகம் தினமும் குறைந்தபட்சம் 5000 கோடி அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும். கண்டிப்பாக மற்ற சங்கங்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இதற்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். முதல்வரிடம் கடந்த வாரம் நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு முதல்வரிடமும் மனு கொடுத்துள்ளோம். முதல்வரும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். அதனையும் நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சார், அது இல்லை, அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் ஆனது விவசாயிகள் போராட்டத்திற்கு தற்சமயம் வரை தார்மீக ஆதரவு தான் கொடுத்துள்ளதோ ஒழியோ, தார்மீக ஆதரவு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். 8ஆம் தேதிக்கு பிறகு சூழ்நிலையை அனுசரித்து முடிவெடுத்து பின்னர் அறிவிக்கிறோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். தற்போது AMTC எதுவும் வேலை நிறுத்தம் என்று கூறவில்லை. விவசாயிகள் சங்கங்களுக்கு நாங்கள் தார்மீக ஆதரவு மட்டுமே கொடுக்கின்றோம். நாங்கள் நேரடியாக தற்சமயம் நாங்கள் பங்கேற்கவில்லை. சார், டெல்லி செல்லும் வாகனங்கள் பாதிக்கின்றது, அதில் எதுவும் மாற்றமில்லை. டெல்லி செல்கின்ற வாகனங்கள் பாதிக்கின்றது. அந்த ஹரியானா, பஞ்சாப், அந்த மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளுக்கு லோடு இறக்குவதற்கோ ஏற்றுவதற்கோ செல்லும் வாகனங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. மற்ற இடங்களில் பாதிப்பு எதுவும் இல்லை.